வந்து அழிக்க வேண்டும் என்றார் அதற்கு உறுதுணையானவர் சரியான ஆள் என்னுடைய மனைவி மீன்விழி. அப்படியா? இப்போது சென்று என் மீன்விழியை சந்தித்து உன்னை பார்க்க வேண்டும் ஆசை கொண்டே வரவே முடியவில்லை. அரசாங்கத்தில் ஏகப்பட்டது என்ன செய்வது? இருந்தாலும் என்று உன்னை பார்த்தேனோ அன்று முதல் உன் மீது ஆசை கொண்டு ஆசையோடு ஆவலோடு எப்படி தெரியுமா? உன் முகத்தை நான் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று நேற்று ஒரு வந்து எப்படி தெரியுமா? அடி என்னடி
பூச்சி குழுக்க செந்தாமரை மாதிரி இருக்கு உன் முகம் வாடி வந்து காரணம் என்னங்க? என் முகத்தில் ஆமாங்க. இப்படி கேட்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னங்க ஆச்சு? என்னதான் ஆடினாலும் பாடினாலும் என் மனதில் உள்ள குறை மட்டும் போகவே இல்லை. உங்க மனதில் குறையா? என்னங்க இந்த மீன் வீடு இருக்கும்போது உங்களுக்கு குறையா? என்னங்க ஆச்சு? நீ இருக்கிறாய் என்றுதான் ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியா? என் மனதில் என்ன குறை தெரியுமா? அயல்நாடு சென்று பட்டப்படி முடித்து தாயகம் திரும்பினான் என் நாட்டு இளவரசன். நான் வளர்த்த பிள்ளையை நினைத்து அவன் கையில் மாலை சூடும் நேரம் அவன் என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? செருப்புக்கு சமம் என்றும் இரு ஜாதிக்கு பிறகு இழிவாக பேசிவிட்டான் இந்நாட்டு இளவரசன். அப்படிங்க அவனை அதே இடத்தில் 2 துண்டாக நான் வெட்டியிருப்பேன். ஆனால் நமக்கு அது தேவை கிடையாது. பகையாளி குடும்பத்தில் உறவாடு கிடைக்க வேண்டும். இந்த மணிபுரி நாட்டை நாமே ஆள வேண்டும் நினைத்து உன்னை அழைத்து இதற்கு நீதான் ஒரு பதில் சொல்ல வேண்டும். நானா? என்னங்க நான் ஒரு பெண்ணு, நான் என்னங்க செய்வேன்? அவனை பெண் நினைத்தால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அன்று பாரதம் தொடங்கியது ஒரு பெண்ணாலதான். அதனால பெண்களுக்கு எப்பவுமே பவர்ஃபுல் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீ என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்யணும்? நான் சொல்வதை போல் நீ கேட்க வேண்டும். அப்படியா? அப்படி நீ மட்டும் அதை கேட்டுவிட்டால் இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி, நான் தான் மகாராஜா. அப்படியா? அப்படி என்ன சொல்லுங்க? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணுங்க? இந்நாட்டு இலவசத்தை அழைத்து வருகிறேன். அவனை மதுவுக்கு மங்கைக்கு வடிவப்படுத்த வேண்டும். இந்த நாட்டையே எழுதி வாங்க வேண்டும். அப்படி நீ மட்டும் எழுதி வாங்கிவிட்டால் நாமே இந்த நாட்டை ஆள வேண்டும். என்னங்க நான் யாரு? கட்டினவனே கண் கண்ட தெய்வம்னு வாயறேன். என்னை பார்த்து இப்படி ஒரு செயல் செய்ய சொல்றீங்களே, நியாயமாங்க உங்களுக்கு? என்னங்க எனக்கு மட்டும் இந்த ஆசை இருக்கா? நான் என்ன உன்னை உண்மையாக சொல்கிறேன். அப்படியா? நடிப்பு நடிப்பாங்க. நானும் என்னமோ எதுன்னு பயந்துட்டேங்க. அப்படியா? ஆமா. அதை மட்டும் நீ நிறைவேற்றி விட்டால் இந்நாட்டுக்கே நீதான் மகாராணி. என்ன சொல்றாங்க? என்னங்க கவலைப்படாதீங்க. ஒரு பெண்ணு கேட்க இதே விரலாலே வீணைய வீட்டுல இதே விரலாலே விசதே கலக்கலாம். சாவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமே எங்களுக்கு. என்னங்க நீங்க கோடு போடுங்க, நான் ரோடு போடுறேன். நீங்க புள்ளி வைங்க, நான் கோடு போடுறேன். நீங்க விரல மட்டும் காட்டுங்க, நான் உடனே முழுங்குறேன். என் மனதுக்குள்ள வைப்பதான் நீ பால வாத்திருக்க. நீ கோடு போடுவியோ ரோடு போடுவியோ ஜல்லி போடுவியோ எனக்கு வேணாம். நீ எதை போட்டாலும் போடு, எனக்கு தேவை மணிபுரி நாடு. என்னங்க ஆனால் ஒன்று இந்நாட்டு இளவரசி ஜீவாவை நீங்க தாங்க என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும். கவலை வேண்டாம். இந்நாட்டு இளவரசி சரியான நேரத்தில் நான் அழைத்து வருகிறேன். அப்படியா? வரட்டுமா? சீக்கிரம் ஆகட்டுங்க. சொன்னது சீக்கிரம் வாங்க. வரட்டுமா? வாங்க. என்னுடைய கணவனை பார்த்த செருப்புக்கு சமம் என்று ஒரு தாய் போக போக காட்டுன செருப்பு வேலையே. ஏய் இந்த மீன் வீடு யாருன்னு உனக்கு காட்டுண்டா? நாறு மட்டை கேட்கிற மாதிரி கீட்டு அறிந்த உன்னை வரங்க. எங்கதான் சென்றார் என்று தெரியவில்லை. இளவரசே, நீங்களோ விரைந்து வந்து விட்டீர்கள். நான் அப்படியா? ஆங்காங்கே சென்ற மக்களை பார்த்து அவருக்கு என்ன கூட கேட்டு அத்தனை தீர்த்து விட்டு வருவதற்கு அவ்வளவுதானே. இப்போ நம்ம எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? ஒவ்வொரு வீதியாக சென்று அவரவருக்கு என்னென்ன குறையோ அது எல்லாம் தீர்த்து விட்டு வருவது நம்முடைய கடமை. போகலாமா? ஆகட்டும். அவர் வழியே நாமும் செல்லுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். அன்பார்ந்த தலைவரா, மாற்றம் மிக்க ஒருவரா, அங்கங்கள் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம். நம் இனங்களே அவர் வழியே நாமும் செல்லுவோம்.
கொண்டவன், அகம்பாவ படைத்தவன் என்னை பார்த்து செருப்பு கசைத்து விட்டான். டேய், உங்க குடும்பத்தை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும். இந்த மணிபுர நாட்டை இந்த ராஜா நாகம் தான் ஆள வேண்டும். இருந்தாலும் நீ சென்று கொண்டிருக்கின்றாயே கணிகர் வீதி, அங்கே யார் இருக்கின்றார்? என்னுடைய மனைவி மீன் இருக்கின்றார். விடுவாளா? சரி, நீ வருவதை என் மனைவிக்கு நான் தெரிவிக்க வேண்டும். வருகின்றேன். பாவி, என் குலம் தெரியாமல் நீ பேசிவிட்டாய். பாம்புக்கு 10 விஷம், தேனுக்கு கொடுக்கல் விஷம். இந்த ராஜ நாகத்துக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பதை காட்டத்தான் போகிறேன். ஜீவா, எப்பொழுது என செருப்புக்கு சமம் என்று நீ சொன்னாயோ, அந்த செருப்பின் சிறப்பை கடைசி உனக்கு எடுத்து உரைக்கிறேன். என் மனைவி தேடி செல்கிறேன். இதுவரை காணவில்லை. எங்கு சென்றான்? எண்ணத்தில் அழைத்து வர என்று சென்றாரு. இன்னும் காணுமே. முன்பு வந்த உன்னுடைய அத்தான் முகத்திற்கும் இப்போது வந்திருக்கின்ற உன்னுடைய அத்தான் முகத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்க. என்னங்க 3 போகஸ் லைட் ஒண்ணா கட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கு உங்க முகம். என்னங்க ஆச்சு? என்னுடைய முகம், என்னுடைய சிரிப்பு, இதற்கு காரணம் தெரியுமா? என்னங்க? என்னாட்டு இலவசம் எங்கே நீ கேட்டு கொடுத்தாகி. ஆமா, அவன் எங்க இருக்கின்றான்? இதோ நாம் கணிகர் வீதி வந்து கொண்டிருக்கின்றான். அப்படியா? நீ எதை காட்டுவாயோ, எதை மறைப்பாயோ அவுத்து போடுன்னு நினைக்கிறேன். நீ போ. பொழுது விடிந்தது மணிபுரி நாடு கண்டிப்பா நம் கைவசம் வர வேண்டும். வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரட்டுமா? வாங்க. வரட்டுமா? வாங்க. வருகிறேன். இப்படி பணமரமா இருக்கிற யார் நீ? டேய், ஒரு பொம்பளை வரது பார்க்காம இப்ப வந்து எனக்கு யாரா நீ? எந்த கோயில் வாசல் தேங்க வச்சுக்கிற? சைலண்ட் கொஞ்சம் அமைதியா இரு சார். அட 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 என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. பெண்ணே, இப்பேற்பட்ட பேரவை படுத்திருக்கிறாய். யார் நீ? எங்கிருந்து வருகிறாய்? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த விண்ணுலகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தங்கை என்று சொல்லக்கூடிய அழகிய நாட்டிய மாதரிலே ஒருவராடி. யாரா இவன்? இன்னும் அந்த காலத்துல இருக்கிற ரம்பா, ஊர்வசி, மேனகன்னு இந்த காலத்துக்கு அந்த மாதிரி வா. எப்படி? திரிஷா, தமன்னா, நயன்தரா, காஜர் அகர்வால். காஜரடா, காஜர் அகர்வால். ஆமா, என் காதுல காஜல் இருந்துச்சு. ஏப்பா அதுவே கண்ணி, அவர்களை விட அவர்கள் பேரழகு படைத்தவர்கள். அவர்கள் அனைவரை விட இவ்வளவு பேரழகுகள் படைத்திருக்கிறாயே. யார் நீ? உன்னுடைய பெயர் என்ன?
என்னங்க நானும் இந்நாட்டை சேர்ந்தவதா ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னோட பேர் மீன் விழுங்க. விழிகளுக்கேற்ற பெயரை அல்லவா வைத்திருக்கிறாருடைய தாய் தந்தையர்கள். அப்படியா? கண்ணே, எனக்கு உன் அழகை கண்டேன், மதிமயங்கி நின்றேன். ஏன் தெரியுமா? ஏங்க நான் உன்னை என்ன காதலிக்கிறேன். காதலா? என்னங்க காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. காதல்னா சிகப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, பச்சையா இருக்குமாங்க? இருக்குமா? எந்த கடையில விக்குது அது? என்னங்க எனக்கு காதல்னா என்னன்னு தெரியாதுங்க. காதல்லாம் தெரியாதா? தெரியவே தெரியாது. கத்துத்தரதான் நான் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. காதல்னா என்னது? கட்டி அணைத்து ஒரு முத்த கொடு. காதல்லாம் எனக்கு தெரிஞ்சு வைக்கிறேன். கட்டி அணைத்து முத்த குத்தா அது பேர் காதலா? ஆமா. அதுமே நான் 8 பேர் குத்துக்கிறேங்க. ஆமா. ஆமா. சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அது போல. அது வேறு காதல், வேற இது வேறு காதல். காதல் இருக்கட்டும். என்னங்க நீங்க யாருன்னே சொல்லலையே. நானும் இந்நாட்டில் பேர ஜீவா. இந்நாட்டில் இருக்கிற என்னங்க நான் உன் மீது மோகம் கொண்டு விட்டேன். கட்டி அடித்து அத்தாரிட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு சத்தாக ஒரு முத்தத்தை கொடுத்தால் இந்த இரவு வேலையிலே போது நிறுத்திக்க. நீங்க யாரு? என்னங்க நீங்க யாரு? கோபுரத்தை சேர்ந்தவங்க. நான் யாரு? சாதாரண குப்பமேடு. உங்களுக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நான் வரங்க. ஏன் நீ உயரத்துக்கு போகாத, சுருக்கமான வழி நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. என்ன வழி? நாம் இருவரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை செய்து கொண்டு நம்முடைய தாய் தந்தை இடத்திலே அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து நின்றால் அவங்க எப்படி தெரியுமா கொஞ்சம் அந்த குழந்தைய சொல்லுவாங்க. எப்படி கொஞ்சம் தெரியுமா? ஏன் ராஜா, ஏன் செல்லா, ஏன் பெல்லா குட்டியா கொஞ்சம் அந்த குழந்தைய ஏண்டா ஃபர்ஸ்ட் சொன்ன திருமணம் அது கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது சொன்ன பாரு குழந்தை அது முடியாது. ஏமா ஆடி ஆடி ஆடியா பையிலடா, இங்க பையிலடா. இல்ல பையில பஞ்சா ஊரு பட்ட கட்ட பைக்குது நம்ம கையில ஒண்ணு குடுக்க எடுத்து மாட்டிக்கோ. அது ஒட்டி இடத்துல கோயால் குடு காட்டு பைய. கடைசி முறையா கேட்கிறேன், என்னை காதலிக்க போகிறாயா இல்லையா? முடியாதுக்கு. என்னை பத்தி தெரியாது, எல்லாரும் காதலிச்சு பார்த்திருப்பேன். நான் ஒரு வித்தியாசமா காதலிக்கிறேன். என் காதலை பத்தி யாருக்குமே தெரியாது. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? மார்கழி மாசத்து நாய் காதல் மாதிரி என் காதல். ஒத்த நாய் பின்னாடி 10 நாய் போது பத்தியா? அந்த மாதிரி நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன் பின்னாடியே தெருவா வருவேன். நான் சொல்றேன் முடியாதுக்கு. முடியாது. என்னை பத்தி சரியா தெரியாது உங்களுக்கு. நான் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்குறவன், பாடுற மாட்டேன் பாடி கறக்குறவன், படுக்கிற மாட்டேன் பத்துனே கறக்குறவன், ஓடுற மாட்டேன் ஓடினே கறப்பேன். நாங்க யார் தெரியுமா? தூங்குற மாட்டுல திருத்தமா பால் கந்து ஊத்துறோங்க. ஆமா. கடைசியா கேட்டு முடியாதுக்கு. முடியாது. ஆமா. ஆயுதம்